நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோமா, பிரபுதேவா நடித்த பேட்டர் ரப் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது படமே கிடையாதுங்க, இது ஒரு ஆல்பம் சாங் அப்படி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. அங்கனைக்கு பாட்டு வருது, அங்கனைக்கு டைலாக் வருது. ஆல்பம் சாங்லாம் பார்த்துருக்கீங்களே, அங்கனைக்கு டைலாக் வரும், அங்கனைக்கு பாட்டு வரும். அந்த ஆல்பமாக பாட்டாக வருங்க. எதுக்காக இது அங்கனை சொல்லப்போனால் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பாட்டு வருது, டான்ஸ் வருது. பிரபுதேவானாவே ஒரு நல்ல படம் எடுத்துகிட்டு இருந்தார். அது மாதிரி 90ஸ்லாம் அவர் சூப்பராக படம் எடுத்திருந்தாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. 2Kல அவர் கதையும் கேட்குறது இல்லையாட்டம். படம் வந்திருக்கா, பட வாய்ப்பு கிடைக்காதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னு வச்சுக்க, படம் உங்களை நான் ஹீரோவை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சொல்லிடுறாரு இவர். பட வாய்ப்பு கிடைக்காதனாலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சொல்லப்போனால் இதில் அவரே ஃபேன் ஆகிட்டாராம். அதாவது அவருக்கு ஃபேன் எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் இருந்து இப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க ஃபேனாக இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் யாருமே ஃபேனாக இல்லைன்னு நினச்சிட்டு அவர் அந்த படத்துலேயே சொல்லியிருக்காரு. கவுண்டமணி ஒரு படத்தில் ஒருவர் பார்த்தீங்களா, எனக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் என் படத்துக்கு நானே மாலை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி பிரபுதேவாவே ஃபேன் ஆகி கடைசியில் கொண்டு வராங்க. ஒரு மேடையில் எங்கள் அப்பா தான் இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வராங்க. இதுக்கு எதுக்கு இந்த படம் எடுத்தாங்கன்னே தெரியல. கதை இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கதை சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் வருமே தவிர வேறு எதுவுமே வராது. கதையே கான்செப்டும் ஒன்றும் இல்லை. பிரபுதேவான ஒரு டான்ஸ் போட்டிருக்கோம், டான்ஸ் பாட்டு இருக்கும், பாட்டும் சுத்தமாக நல்லா இல்லை. டான்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் டான்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் மிஞ்சி சொல்லப்போனால் காமெடியும் சுத்தமாக நல்லா இல்லை. காமெடி பண்ணுறேங்கிற பேரில் கழுத்து எரிச்சிருக்காங்க. அவங்க கழுத்து எடுத்தாங்களா இல்லை நம்ம கழுத்து எடுத்தாங்களான்னு சொல்லப்போனால் நம்ம கழுத்து தான் அறுத்துட்டாங்க. எதுக்காக இந்த காமெடி எடுத்தாங்கன்னு தெரில, இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரில. அப்புறம் திருப்பி அதாவது செத்துருவாராம். செத்ததுக்கப்புறம் மறுபடியும் உசுரோடு வந்துடுவாராம். இது என்ன காமெடின்னு, இது என்ன கான்செப்ட்னு தெரில. மிஞ்சி சொல்லப்போனால் இப்போ இந்த பேட்டர் படத்தில் பிரபுதேவா என்ன பண்ணுவார்னா, ஒரு நல்ல சின்ன வயசில் ஒரு நல்ல டான்ஸராக இருப்பாராம். அதுக்கப்புறம் பெரிய பிள்ளாகி படத்துக்கு வாய்ப்பு தேடி அடைவாராம். இவருக்கு கோவம் வந்தால் தூக்கி போட்டு அடிப்பாரான். ஆனால் ஏன் அடிப்பார், எதுக்கு அடிப்பார்னு அவருக்கும் தெரியாதான். பார்க்க போகிறோம், நமக்கு ஆடியன்ஸுக்கு ஒன்றும் தெரிய வைக்கல எதுக்காக அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர் வாய்ப்பு தேடி அடைவார். இவருக்கு வாய்ப்பே கிடைக்காது. கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரபுதேவா தான் நடிச்சிருக்காரு, இதுக்கு பிரபுதேவாவுக்கே டூப்பு போடுறாராம் அப்படின்ட்டு சொல்லி படத்தை எடுத்துக்கிருக்கிறாங்க. இது சொல்லப்போனால் ஒரு மொக்க படம் தான். இது பார்க்குறதுக்கு நீங்கள் வீட்டிலே உட்காந்து வேறு ஏதாச்சும் பார்க்கணும், டிவி